இந்த காலம் வரை உறவுகளை பேணுவது ஏன் சிக்கல் என்றால், நமக்கு இருக்கிற எல்லா உறவும் ஒரே குரூப்பா இருக்காது. அதுக்குள்ள முரண்பட்டுக்கிட்டு இருக்கணும். இங்கிட்டு போனா அங்க நம்ம முறைக்கும், அங்கிட்டு போனா இது நம்ம முறைக்கும். இல்ல தம்பி ஹரி ஆரம்பிக்கிற போது என்னை பீஷ்மர்னு சொன்னார். நான் அம்பு படுக்கையில தான் இருக்கேன் இப்ப கிட்டத்தட்ட. ஆனா பீஷ்மருக்கு அவ்வளவு கஷ்டம் வந்ததற்கு காரணமே முரண்பட்ட உறவுகளை இணைக்க முடியாமல் பீஷ்மர் பட்ட கஷ்டம் தான் மகாபாரதத்துக்கு போடப்பட்ட விதை. அவர் ஹரி பேசுற போது சைக்காலஜி ஆஃப் மணின்ற புத்தகத்தை பத்தி சொன்னார். உடனே எல்லாரும் ஓடி போய் வாங்கினாங்க. ஆனா அந்த நடிகர் எப்பவுமே அழகான நடிகர், ரொம்ப பிரபலமானவர். திடீர்னு அவருடைய பேச்சுக்கு அவ்வளவு மவுசு கூடிச்சு. மெய்யழகன் படம் தான் காரணம். அந்த படமே உறவுகளோடு திரும்ப போய் இணைந்து கொள்வதிலே இருக்கிற சிக்கல்களை சொன்ன படம் தான் அந்த படம். அதுதான் அந்த படத்தினுடைய வெற்றிக்கு காரணம். அந்த வெற்றி வந்த பிறகு அவர் என்ன சொன்னாலும் விற்கும். அந்த நடிகருக்கு அவ்வளவு திடீர்னு ஒரு கவனம் வந்ததற்கு காரணம் அந்த படம் எதை பேசியது என்றால், எவ்வளவு சிக்கல். கொஞ்சம் நீங்க எல்லாருமே மெய்யழகர்ல இருந்த அரவிந்த் சாமியினுடைய வேறு வேறு வடிவங்கள் தான். நீங்க ஊரை விட்டு வந்துட்டீங்க, திரும்ப போகணும்னு ஆசை இருக்கு. என்னதான் போனாலும் முழுமையா உங்களை சேர்த்துக்க மாட்டாங்கன்றது உங்களுக்கு தெரியும். அந்த திரை இங்கேருந்து வானத்தை பாக்குற போது வானத்தை போய் தொட்டுடலாம் போல இருக்கு. உறவுகள் அப்படித்தான். ஆனா நீங்க போகிற போதுதான் கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி சுவர்கள் உங்களை தடுக்கிறது. அந்த தடையை உடைத்து உறவுகளோடு போய் சேரவும் முடியாம, அப்படி ஒண்ணு உறவே வேணா சாமி நான் இங்கே இருக்கேன்னு தரித்து இருக்கவும் முடியாமல், அங்கேயும் போக முடியாம இங்கேயும் இருக்க முடியாம தவிக்கிற உங்கள் தவிப்பை சொல்ல நாங்க 5 பேரும் வந்திருக்கோம் சார். இவங்க 5 பேரும் பணத்தை சேர்க்கறது கஷ்டமாமா. இந்த 5 ஏழைகள் பேச வந்திருக்கிறார்கள். என்னப்பா கஷ்டம் உங்களுக்குங்களா? சோத்துக்கு வழி இல்லாம அடுத்த வேளை சோறு இன்னும் இருக்கான்னு தெரியாம உங்களினுடைய தாய்நாட்டில் லட்சக்கணக்கில் வாழ்கிறார்களே, அவர்கள் பேச வேண்டும் பணம் சம்பாதிப்பது கஷ்டம் என்று. அப்படியே வணிகம் இவங்களை வாங்குன்னு இழுக்குதான் பிடிச்சு. வாங்காம இருங்க. முள்ளு முனையில 3 குளம் வெட்டி வச்சேன், 2 குளம் பாழ், ஒண்ணுல தண்ணியே இல்லைன்னு நம்ம ஊர்ல ஒரு நாட்டுப்புற பாடல் இருக்கு. உண்மையிலேயே பாடுபட்டவர்கள் பணம் சம்பாதிப்பது கஷ்டம் என்று சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம். நான் தெளிவா பேசிடுறேங்க. ஒன்னும் பெரிய இதுல மறைச்சு பேச என்ன இருக்கு? பணமும் அது தருகிற வசதிகளும் எங்களுக்கு நிச்சயம் தேவை என்பதை தேர்வாக கொண்டு இங்கே வந்தவர்கள் தான் உங்களில் பல பேர். அப்படிதானங்க? So when your choice is clear, எது கஷ்டம் எது வேணான்னு விட்டுட்டு இங்க வந்தீங்களோ அதை இனிமே போய் பிடிக்கிறது தானே கஷ்டம். அதான் ஒரு முடிவு எடுத்து வந்தாச்சு இல்ல. நாம போற போது யாராவது ஒருத்தரா சொல்லிருப்பாங்க, ஏய் விட்டுட்டு போகாதரான்னு. அதெல்லாம் வந்துடுற 3 வருஷத்துல திரும்பி வர சொல்லிட்டு வந்தவங்க 30 வருஷமா போக முடியாம இருக்கீங்க. அப்போ வருக வருக என்று உங்களை வசீகரிக்கிறது இந்த பூமி. திரும்பி போக முடியாது. என்ன காரணம்? Because you have already chosen money. அது ரைட் தப்புன்னு நான் சொல்லல, அது ரைட்டாவே இருக்கட்டும். ஆனா எதை தேடி வந்து விட்டீர்களோ அந்த பாதையிலே தொடர்ந்து பயணிப்பது கஷ்டமா, எது வேண்டாம் என்று விட்டு வந்தீர்களோ அதற்கு திரும்பி போவது கஷ்டமா என்று இந்த 5 பேரையும் நான் கேட்கிறேன். நீங்க கொஞ்சம் காசு வச்சிருந்தா கெஸ்ட், நிறைய காசு வச்சிருந்தா சீஃப் கெஸ்ட். ஆட்டோ பின்னாலே இது எழுதுனது. பேசும்போது சொன்னாரு, உறவு எப்படி இருக்கு? நீ நல்லா இருக்கலாம், ஆனா என்னை விட நல்லா இருக்க கூடாதுன்னு உறவு சொன்னாருல்ல. கேட்டீங்களா இல்லையா? மைக்கு சுமாரா தான் இருந்தது, இருந்தாலும் நீங்க கேட்டீங்கன்ற நம்பிக்கையில தான் நான் பதில் சொல்றேன். தம்பி அதைத்தான் தம்பி நாங்க பேச வந்திருக்கோம். உறவு நீ நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி தான் அனுப்பிச்சது. நீங்க திரும்பி வந்து போகிற போது அந்த உறவு என்ன மனசுக்குள்ள நினைக்குது? ஏய் நான் காசு கொடுத்து இவன் போயிட்டு வந்தான், இப்ப என்ன விட நல்லா இருக்கான், நல்லா அப்படி சொல்லுதா? நல்லா காசு கொடுத்து அனுப்பிச்சப்பா நான் இன்னைக்கு எப்படி இருக்கு? எல்லா உறவுக்காரங்களையும் நான் சொல்ல, சில பேராவது அப்படி இருக்காங்களா இல்லையா? உண்மையா சொல்லுங்க. நீங்க யார பக்கத்துல உட்கார வைக்கிறீங்கன்றது முக்கியம் இல்ல. அந்த கடவுள் கூட்டத்திலே முண்டி அடித்து கடைசியில இருக்கிற ஒரு ஏழையை தான் பார்க்கிறார். கடவுளை பக்கத்துல இருந்து யார் பார்த்தாங்கன்றது முக்கியம் இல்ல, கடவுள் யாரை பார்த்தார் என்பதுதான் முக்கியம். நாங்கள் எல்லாம் பை ஒன் கெட் ஒன் வாழ்க்கையை வாழ்கிறோம். பாட்லக் டின்னர் சாப்பிடுறோம். இதுக்கெல்லாம் நாங்க என்ன செய்ய முடியும்? நீங்க வேணா இந்தியாவுக்கு வாங்க, அப்பப்ப சமைச்சு அப்பப்ப சோறு போடுறோம். ஃப்ரிட்ஜையே யூஸ் பண்ணாம கூட நாங்க சோறு போடுறோம். நாங்களே ஸ்விக்கில வாங்கிட்டு அமேசான் பேக்கேஜ் உங்க வீட்டுக்கு வந்துட்டே இருக்கான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அமேசான் அதிபர் ஒருத்தர் இருக்காரு, ஜெஃப் பீசோ. அவர் ஈஸியா காசு செலவு வச்சுட்டார். நம்ம தான் பேக்கெட் வாங்கிட்டே இருக்கோம். படப்படம் பணக்கார ரேட்டர். திடீர்னு பாதி ஏழையானார். திடீர்னு டைவர்ஸ் பண்ணிட்டாரு. அந்த அம்மா பாதி காசு எடுத்துட்டு போயிடுச்சு. பணத்தை சேர்ப்பது ஈஸி, ஆனா உறவை
இல்லை என்றால் சேர்த்த பணம் கூட பாதி போயிடும். 5ஆம் எட்டில் சேர்க்காதது செல்வமும் இல்லை. புரிஞ்சுதா அவங்க என்ன சொன்னாருங்க அப்படின்னு சூப்பர் ஸ்டாரோட பாட்டு சொன்னாங்க. சூப்பர் ஸ்டார் இப்ப 9ஆம் எட்டில் இருக்கிறார். இப்பவும் பணம் சேர்த்துட்டாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா அவர் மாமனாரா நடிச்சவன கேட்டு பாருங்க. வாங்கி எனக்கா கொடுத்தாரு. ஐஸ்வர்யா சொல்றாங்க காலையில போகும்போது வீட்டுக்காரரோட சண்டை போட்டு போகுமாம். திரும்பி வந்த உடனே கணவர் சொல்லுவாரு சரிமா விடுன்னு. புதுசா கல்யாணம் ஆனப்போ அப்படித்தான் இருக்கு. போக போக தான் உண்மையான நிலவரம் தெரியும். 10 வருடம் பகைத்திருக்கிற உறவு கூட ஒரு புன்னகையோடு சேர்ந்து விடும். எங்கம்மா அவங்க நாத்தனாரே இல்லையா உங்களுக்கு? ஒரு புன்னகையில உறவு சேருதாமா இவங்களுக்கு? கற்பனையா பேசலாம், பொய் சொல்லலாம். ஏக்கரா கணக்குல எல்லாம் பொய் சொல்லக்கூடாது. 4 காசு சேர்க்க நாய்படாத பாடுபட வேண்டும் என்று பழமொழி இருக்கிறது. முதல்ல அது பழமொழி இல்ல. பழமொழிக்கும் சொல்லவடைக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சுக்குங்க. போகிற போக்குல சொல்ற ஒரு விஷயம் 4 காசு சேர்க்க நாய்படாத பாடுபடுறேன்றது சொல்லவடை, பழமொழி கிடையாது. பழமொழியெல்லாம் எதுவுமே உறவுகளை பற்றி தான் இருக்கு. குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லை, தந்தை தாய் பேன், இதுதான் பழமொழி. எந்த பழமொழியை நீங்கள் எடுத்தாலும் அது உறவுகளை காப்பாற்றுவதை பற்றி தான் இருக்கும். மனுஷன் சார், சாதாரண மனுஷன். உறவுகளிடம் இருக்கிற குற்றங்கள் பளிச்சு 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 தெரியுது. வெளியில சொல்லி தர முடியலையே. சொல்லி தொல்ல ஒரு அம்மா என்கிட்ட சொல்லுது, எங்க நாத்தனாரோட நான் பேசுறதே இல்லைங்க. ஏமான்னு அவங்க வீட்டு கல்யாணத்துல வடை சட்டிலேயே வெந்து 300 வடை சுட்டேனா. எல்லாம் செஞ்சு முடிச்ச அப்புறமா ஒரு புடவை எடுத்து கொடுத்தாலே மவராசி. விலையை பார்த்தா 300 ரூபான்னு போட்டிருக்கு. ஒரு வடைக்கு ஒரு புடவை. அப்புறம் அப்படியே செஞ்சாங்க. 300 ரூபாய்க்கு புடவைன்னா ரொம்ப சுமாரா தானே இருக்கும். எப்பாரு எனக்கு அவனுக்கும் எனக்குமான கான்ட்ராக்ட். இந்த மாசம் எனக்கு வர பேச்சை கூட முடிஞ்சு போச்சு. அடுத்த மாசம் அவன் எனக்கு பாஸா இருந்த 2 பேக் ஃபார் ஹிம். பட் அது இன்னொரு கான்ட்ராக்ட். எனக்கு அதை பத்தி கவலையே கிடையாது. ஆனா என்னுடைய உறவுகள் என்ன ஏதாவது ஒண்ணு சொன்னா அது வாழ்க்கை முழுக்க நான் பேண வேண்டிய ஒரு உறவு. ஆனா அப்படி பேண முடியாதபடி காலில இருக்கிற சாக்ஸ்ல ஒரு கல்ல சிக்கிச்சுனா நீங்க எப்படி நடக்க கஷ்டப்படுவீங்களோ அந்த மாதிரி அந்த உறவு என்கிற பாதையில் நடப்பது எனக்கு கஷ்டமா இருக்கு. பாத்துட்டா எனக்கு கவலையே இல்ல, இந்த நாள் எதுவும் சொல்லிட்டு போகுது. ஆனா உறவு அப்படி இல்லைங்க. எனக்கு வேணும், நாளைக்கு நான் போய் பார்க்கணும். நீயா சொன்ன எங்க அண்ணனா என்ன பத்தி இப்படி சொன்னான். சொல்லிருக்க மாட்டானே, சின்ன பிள்ளைல அவனோட கையை பிடிச்சிட்டு தான் நான் ஸ்கூலுக்கு போவேன். அப்ப எங்க கிளாஸ்ல இருக்கிற பசங்களை என்ன புள்ளி பண்ணா எங்க அண்ணன் அவங்கள வந்து அடிப்பான். அந்த அண்ணனா இன்னைக்கு என்ன பத்தி சொல்லிருக்கான். அப்படி மனசு தவிக்குது பாருங்க. அந்த தவிப்பை பற்றி நாங்கள் பேசுறோம். இன்றைய தேதியில் எத்தனை தாய்மார்கள் உங்களுடைய கைனகாலஜிஸ்ட் போன் பண்ணி கேட்டுட்டு இருக்கீங்க, 7 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன், 8 மாசம் பிரெக்னெண்டா இருக்கேன், சீக்கிரமே ப்ரீடர்ம் சி செக்ஷன் பண்ணி பிள்ளை பிறந்துட முடியுமான்னு நீங்க கேக்குறீங்க. நான் ஒரு பொண்ணுகிட்ட கேட்டேன், நாங்கெல்லாம் பிரெக்னெண்டா ஊர்ல இருந்த போது ஒரே ஒரு பிரார்த்தனை தான், பிள்ளை வந்து ப்ரீமெச்சூரா பிறந்துட கூடாதுன்னு நாங்க பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தோம். நீங்க ப்ரீமெச்சூரா பிறந்தாலும் பரவாயில்ல நீ பிரார்த்தனை பண்றியம்மா, இது என்ன நியாயம்னு கேட்டா அந்த பொண்ணு ஒரு வித்தியாசமான லாஜிக் சொல்லுது. சொல்றது எனக்கு ஒண்ணு பிள்ளை சீக்கிரம் பிறக்கணும்னு ஆசை கிடையாது. ஆனா ஏற்கனவே நாங்க 2 பேருமே H1B ல இருக்கோம். பிறந்த முதல் பிள்ளை இங்க பிறந்துட்டான், அதனால அவன் அமெரிக்கன் சிட்டிசனா இருப்பான். 2வது பிள்ளை மாத்திரம் பிறந்த அவன் அமெரிக்கன் சிட்டிசனா இருந்தா அந்த குழந்தைக்கும் இந்த குழந்தைக்கும் நாங்க வித்தியாசம் பாக்குற மாதிரி ஆயிருமே. அதனாலதான் என்ன கஷ்டம் இருந்தாலும் பரவாயில்லன்னு ஏர்லி சி செக்ஷனுக்கு போறேன்னு சொல்லிட்டு. அப்ப உங்களுடைய குழந்தைகள் ஒரே தராசு தட்டில் நிற்க வேண்டும் என்பதற்காக ஒரு தாய் பிரெக்னெண்டா இருக்கிற பீரியட கூட சீக்கிரம் முடித்துக் கொள்ள நினைக்கிற அளவு உறவுகள் நமக்கு தருகிற கஷ்டங்கள், வேதனைகள், சிரமங்கள் அதிகமா இருக்கா இல்லையா? அதை நாங்க கேட்கிறோம். இந்திய பெற்றோர்கள் எதற்காக வாழ்கிறோம்? குழந்தைகளுக்காக மாத்திரம் தான் நாம் வாழ்கிறோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு வேற எதுவுமே கிடையாது. சார், முதல் பிள்ளை என்னைக்கு பிறந்துச்சோ அன்னைக்கோட என் வாழ்க்கையில இருக்கிற பாக்கி எல்லாத்தையும் நிறுத்திட்டேன் சார் நான். அப்படித்தானே எல்லாரும்? சரி, உலகத்திலேயே பென்ஷன் நீங்க சொல்லுவீங்க, நம்ம ஊர்ல பிஎஃப்னு சொல்லுவோம். இந்த பிஎஃப்ன்றத உலகத்துல இருக்கிற எல்லாரும் பென்ஷன் எதுக்கு செலவழிப்பாங்க சொல்லுங்க? டிராவல் போகிறதுக்கு, நான் வந்து அதை செய்யணும் இதை செய்யணும் வீட்டுக்காரமோ. இந்திய பெற்றோர்கள் மாத்திரம் தான் பென்ஷன் ஃபண்ட்ல லோன் போட்டு பையனை படிக்க வைக்கிற ஒரே பெற்றோர் இந்திய பெற்றோர். அமெரிக்கனாக இருப்பீங்க, இந்த விஷயத்துல முடியாது சார், முடியாது. இப்படியே பிள்ளைக்காக வாழ்ந்து நடுத்தர வயதுக்கு வந்தவன ஒரு பையன் படிக்கிறதுக்கு போயிடுறான். சரி, அப்ப கூட நீங்க தைரியமா இருக்கீங்க. இன்னொரு பையன் இருக்கான், அவனுக்கு லெமன் ரைஸ் பண்ணி கொடுக்கணும். இன்னைக்கு he is going to have a dinner with his friends. I mean, திடீர்னு ஒரு நாள் அதுவும் கலந்து போயிருது. So empty nest syndrome. அந்த கூட்டில் நீங்களும் உங்கள் கணவர், கணவனும் மனைவியும் மாத்திரம் அந்த கூட்டிலே தனியாக வாழ்கிறீர்களே, ஒரு வெறுமை வந்து உங்களை கவிழ்ந்து கொள்கிறது. அப்பதான் அந்த கணவர் மனைவியை பார்க்கிறாரு, நீ யாருமா, அடையாளமே தெரியல எனக்கு. ஏன்னா ஊர்ல கல்யாணம் ஆச்சு, ஊர்ல கல்யாணம் ஆன போது அந்த பிள்ளைக்கு லெட்டர் எழுதினார். ஏன்னா அந்த காலத்துல போன் கிடையாது. லெட்டர் எழுதினார், அந்த பிள்ளை பதில் அனுப்பிச்சது. போஸ்ட்மேன் லெட்டர் கொண்டு வரும் போதே இவருடைய மனம் சிவமணி ட்ரம்ஸ் மாதிரி தப்பு 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 நடிச்சு. அவ
அதிர்ந்த மனம் கொண்டுதானே உங்களுடைய திருமண வாழ்க்கையை உங்களில் பல பேர் ஆரம்பித்தீர்கள். இன்னைக்கு கல்யாணம் ஆகி 25 வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா அந்த பெண்ணு யாருன்னு கணவருக்கு தெரியல, கணவர் யாருன்னு பெண்ணுக்கு தெரியல. You're total strangers living in the same house. ஒருவருக்காக ஒருவர் நேரத்தை இதுவரை செலவழிக்கவே இல்லை, பிள்ளைகளுக்காகவே வாழ்ந்துட்டீங்க. இந்த சிக்கல் பெருசா, உங்களுக்கு அது என்ன கொலஜன் ஷாம்பு வாங்குற சிக்கல் பெருசா? எல்லா மனமும் எல்லா விசையும் உங்களை உந்தி தள்ளுகிறது. போ, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, உனக்கு சின்ன வயசுல 5 வயசுல ஜுரம் வந்த போது பக்கத்துல டாக்டர் இல்லன்னு சொல்லி 7 கிலோமீட்டர் தூக்கி ஓடிட்டு போன அப்பாடா, இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல் போனா கூட வர்றதுக்கு நாதி இல்ல. மகனே ஓடு திரும்ப நாட்டுக்குன்னு மனசு சொல்லுகிறது. மனசு சொல்லிச்சுன்னு திரும்பி பார்த்தா உங்க பையன் 13 வயசுல இருக்கான். You may go if you want to. நீங்க என்ன முடிவு எடுப்பீங்க? எல்லாரும் ஒரே முடிவை தான் எடுப்பீங்க. அப்பாவை எப்படியாவது கடவுள் காப்பாத்திடுவாரு, என் பையனை விட்டு என்னால போக முடியாதுன்ற முடிவை தான் எல்லாரும் எடுப்பீங்க. ஆனா அந்த மனசு சந்தோஷமா இருக்குன்னு எங்களை நம்ப சொல்றீங்க. திரும்பி போகணும்னு தோணுது, போக முடியாதபடி பிடிச்சு இழுக்குது. அந்த உறவா இந்த உறவா? உங்களை வளர்த்த உங்கள் பெற்றோர்களா, நீங்கள் வளர்க்கிற உங்கள் பிள்ளைகளா? இந்த டைம் மிடில் ஏஜ்ல வருது, இதை விட கொலஜன் ஷாம்பு வாங்குறது கஷ்டம் நீங்க நினைக்கிறீங்களா? ஐபோன் 16 வாங்குறது இதை விட கஷ்டமா? தெரியாம சொல்லிட்டாங்கம்மா, பாவம்மா. பணம் சேர்ப்பது சிக்கலான எல்லா நாட்டிலும் சிக்கல் தான் சார். இந்தியாவில் சிக்கல் இல்லையா? இந்தியாவில் சிக்கல் இருக்க கொண்டுதானே நீங்க இங்க வந்திருக்கீங்க. எல்லா ஊர்லயுமே அது சிக்கல் தான். அப்போ பணம் சேர்ப்பதற்காக வந்துட்டீங்க, அந்த பாதையில தான் போக போறீங்க, மாற்றம் இல்லை. ஆனா உறவுகளை கைவிட முடியாமல் பாழும் மனது தத்தளிக்கிறது. அதை பற்றி நான் யோசித்து பார்க்கிற போது என்னுடைய சிற்றறிவுக்கு தோன்றுகிறது, பணம் சம்பாதிப்பது கஷ்டம். இவங்க சொன்னது எல்லாமே உண்மைதான், அது கஷ்டம் தான். அதுக்காகத்தான் இங்க இருக்கோம், அதுக்காகத்தான் அடி வாங்குறோம், அதுக்காகத்தான் நாளைக்கு உங்க பிரசிடென்ட் என்ன ஆர்டர் போட போறாங்களோன்னு துடிக்கிற இதயத்தோடு இவ்வளவு இதயங்கள் இங்க காத்திருக்கின்றன. ஆனால் அந்த கஷ்டப்பட ஜுஜிபி சார் எனக்கு. ஆனால் உறவுகள் கொடுக்கிற அந்த இமோஷனல் வேக்யூம் இருக்கு பாருங்க, அதை சமாளிக்க முடியும். எல்லாத்தையும் விட கடைசியா இதை சொல்லி நிறைவு செய்கிறேன், உறவுகளை பார்க்கத்தான் போறீங்க. நீங்க போனாக்க அப்பா அம்மாவை விட்டுருங்க, அதை தவிர பாக்கி இருக்கிற உறவுகள் முன்பு உங்களை இணைத்துக் கொண்டது போல இனிமேல் இணைத்துக் கொள்ள மாட்டார்கள் என்பது உங்களுடைய நெஞ்சத்துக்கு தெரிகிறது. எல்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாப்பா, இனிமே நம்மளெல்லாம் கண்டுப்பானாப்பா. கிஃப்ட் எல்லாம் இப்ப நல்ல வேளை நீங்க வாங்கிட்டு வரதில்ல, ஒரு காலத்துல வாங்கிட்டு வந்துட்டு இருந்தீங்க. கிஃப்ட் எல்லாம் என்ன கிஃப்ட் நீங்க வாங்கிட்டு போனாலும் இதையா போய் வாங்கிட்டு வந்தா, இது நம்ம ஊர்ல ஜிஜின்னு கிடைக்குது. நீங்க கஷ்டப்பட்டு தானங்க வாங்கிட்டு போறீங்க. ஏன்னா ஊருக்கு போறதுக்கு முன்னாடி பல ஏற்பாடுகளை பண்ணிட்டு வேக வேகமா போய் ஏதோ ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறீங்க. என்ன நீங்க வாங்கிட்டு போனாலும் அவனுக்கு என்ன கொடுத்த? எல்லாத்தையும் விடுங்க சார். பிளைட்லயே சண்டை உங்க வீட்டுக்காரமோட வருதா இல்லையா? முதல்ல அவங்க அப்பா வீட்டுக்கு போறதா உங்க அப்பா வீட்டுக்கு போறதா சண்டை வரலன்னு சொல்லுங்க. உடனே அந்த ஆள் கணக்கு புள்ளி கால்குலேட் பண்றாரு. நாம we are going to stay in India exactly for 18 days, 9 of which we are going to temples. Balance 9 days. Can we spend 5 days with my mom and dad and 4 days with your mom and dad? அந்த மாதிரி சொல்லுது. 9 days நான் என்னோட mom and dad தான் இருப்பேன். இப்ப எப்படி 9 days எப்படி பிரிப்பீங்க? 8 நாள்னா பரவாயில்ல, ஒரு நாள் பிளாட்ஃபார்ம்ல இருக்குது மொத்த குடும்பம், ஏன்னா பாக்கி 8 நாள் பிரிக்கலாம். இதெல்லாம் வெளியில இருந்து பாக்குற போது சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கும். ஆனா இதுதான் நெஞ்சத்தில் இருக்கிறது. ஏனென்றால் நாம் இந்தியர்கள், நாம் தமிழர்கள், உறவுகளை நம்ம ஒரு நாளும் கைவிட முடியாது. இங்க இருப்பவர்களை போல if we don't agree then we agree to disagree நம்ம சொல்ல முடியாது. சண்டை போட்டாவது அங்க போய் நிக்கணும்னு நெஞ்சு துடிக்கிறது, ஆனால் வாழ்க்கை சூழல் தடுக்கிறது. இந்த இரண்டு மனநிலைகளுக்கு நடுவிலே மாட்டிக்கொண்டு தவிக்கிற அயல் நாட்டில் வாழ்கிற இந்தியர்களினுடைய பிரச்சனை பணம் சேர்ப்பது என்பதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அதை விட 1000 மடங்கு உறவுகளை காப்பாற்றுவது சிக்கலா இருப்பதால் நடுவர் நல்ல தீர்ப்பு சொல்லுவார் என்ற நம்பிக்கையோடு இங்க டு கோ, டேக் அவே, லெஃப்ட் ஓவர். ஃப்ரிட்ஜ் என்ன சின்ன சண்டி ஃப்ரிட்ஜா இருக்கு, கடங்காரன் வந்தானா உள்ள போய் ஒளிஞ்சுக்கலாம் போல. அது கராச்சில ஒண்ணு இருக்கு, பேஸ்மெண்ட்ல ஒண்ணு இருக்கு, கிச்சன்ல ஒண்ணு இருக்கு. இவ்வளவு சைஸ்ல நாம எவ்வளவு நொந்து கிடக்கும். அவரோட அவர் முடியுது, அவர் அந்த பக்கம் பார்க்கிறார். அப்படின்னா என்ன சேர்த்து வச்சிருக்கீங்கன்றதாங்க உங்களை காப்பாத்தும். பணம் வேண்டாமா? பணத்தினை பெருக்கு. நானே பாரதி, பணத்தினை பெருக்கு. சேருன்றது செய்கன்னு சொன்னார் வள்ளுவர், பெருக்குன்னு சொன்னார். பெருக்கியா மல்டிப்ளை பண்ண. அதான் நம்ம ஊர்ல போயிடறான், ஒரு வாரத்துல உங்க பணம் 2 லட்சம் ஆகும்னா போட்டுறான்ல. முந்தா நாள் சேலத்துல பிடிச்சிருக்காங்க 100 கோடிங்க. 1 லட்சம் கொடுத்தா 1 வருஷத்துல 2 லட்சம் தரேன்னு இருக்கான். அது சொன்னது ஒரு லேடி. கொண்டு போய் கொடுத்துருக்காங்க. காவல்துறையில போய் இது தப்புன்னு சொல்லியிருக்காங்க, போலீஸ்காரன் அடிச்சிட்டாங்க.
நாங்களே வருமானத்துக்கு வழி பார்க்கிறோம், நீ யாரையா வந்து கேட்கறது? பெரிய இஷ்யூ ஆயிருக்கு. அப்படின்னா பணத்தை சேர்க்க வேண்டும் என்பது எல்லா வயதினருக்கும் உரியது. மிடில் ஏஜ்ல அது பெரும் பிரச்சனை. காரணம் என்ன தெரியுமா? கடந்த காலம் நம்மளை திரும்பி பார்க்கிறோம், பெருசா சேர்க்கல. எதிர்காலம் பற்றிய அச்சம் இருக்கிறது. மிடில் லைஃப்ல ஒரு 40-45 வயசுல அந்த பயம் வரும்போது காசு தேவை. அவசரத்துக்கு நீங்க போகணும்னா உங்க கையில காசு இருக்கணும், வேணும்ல. திடீர்னு ஒரு எமர்ஜென்சின்னு நீங்க ஓடணும்னா காசு வேணும். பிள்ளைகளின் கல்விக்கு காசு வேணும். அப்புறம் இந்த ஊர்ல என்ன சொல்றீங்க, இஎம்ஐயா? அதுக்கு என்ன பேரு? மார்க்கேஜ். ஆனா வந்த உடனே எல்லாம் கொடுத்துறாங்கல்ல, காரு, வீடு, என்னென்ன வேணுமோ கொடுத்துறான். மாசம் மாசம் கட்ட சொல்றான். கட்டலைன்னா என்ன செய்வீங்க? பணம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. இப்ப 20 வயசுல கூட தோணும், பரவாயில்லடா இது இல்லாட்டி இன்னொரு இடத்துக்கு போகலாம்னு தோணும். ஆனா 40-45 வயசுல மனசு பதறும். அந்த பதட்டத்துல பணத்தை சேர்ப்பது என்பது பெரிய சவால் என்று இவர்கள் சொன்னதை 100% அங்கீகரிக்கிறோம். தெரியாம ஷாம்பு பத்தி சொல்லிட்டாங்க. அது ஒரு உதாரணம் தான். ஷாம்பு மட்டும் தானா? எத்தனை தேவைகள் இருக்குங்க. இல்ல ஏதோ ஒண்ணு கிடைக்கல, நெருக்கடினா என்ன செய்யறது? திடீர்னு கோவிட் வந்தது, எவ்வளவு சிரமம் வந்தது. இப்போ யூ நீட் ரிசர்வ்ஸ், பணம் வேணும். அரசாங்கம் என்ன சட்டம் போடுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளை மாத்திக்கணும்னா பணம் வேணும். இதுதாங்க முக்கியம். நிரந்தரம் இல்லாத பணிகளில் இருக்கிற எல்லாருக்கும் பணம் என்பது பெரும் சுமை தேவை. அதை தேடுவதுதான் பெரிய சவால் என்பதை அத்தனை பேரும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும், இன்க்ளூடிங் பாரதி மேடம். ஆனா ஒரு விஷயம் தான் சிக்கல். ஒரு லாபம் இருக்கு. இப்ப வீடியோ கால்னு ஒண்ணு வந்திருக்குல்ல, அதுல நீங்க அங்க இருந்து பாக்குறீங்க, என்னம்மா ஏன் இப்படி இருக்காரு அப்பா, அவர் என்னைக்கு நல்லா இருந்தாரு? இல்லம்மா நான் போன வாரம் பார்த்ததுக்கு இப்ப வேற மாதிரி இருக்காரு, எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்காரு, என்ன நோயின்னு பேசிக்கிட்டே இருக்காரு. நீயாவது அவருக்கு புத்தி சொல்லு. உன் சண்டைக்கு நான் வரலம்மா, அப்பாவை கவனிச்சியா? ஒரு ஆதங்கத்தோட நீங்க பேசுறீங்கல்ல. ஆனா அவர்கிட்ட கேட்டா என்ன சொல்லுவாரு? இருக்கட்டும்பா, நீ உன் வேலையை பாரு, உன் பிள்ளைகளை பாரு, பாத்துக்கப்பா, நான் எப்படியோ போறேன், இருந்துட்டு போறேன், இந்த இருக்கால இவ்வளவு காலம் இவ்வளவு கட்டி மேய்ச்சிருக்கேன். ஒரு விஷயத்துக்கு அடங்க மாட்டேங்கிறான். என்ன சொன்னாலும் சண்டைக்கு வரா. நம்ம ஏன்டா போன் பண்ணோம் இருக்குமா இல்லையா? இந்த வயசுல சார், இப்ப தமிழ்நாட்டுல ஒரு புது ட்ரெண்ட் இருக்கு. 60 வயசுலதான் எல்லாரும் டைவர்ஸ் பண்றாங்க. நீங்க சமீபத்துல பாத்தீங்களா இல்லையா? 50-60ல எல்லாம் போயிடுது, வேண்டாம்ன்றாங்க. 60 வயசுக்கு பிறகு ஏன்டா டைவர்ஸ் பண்றேன்னா, ஐ வாண்ட் டு லீவ் a different life. ஸ்பேஸே இல்லையாமே, அவ்வளவு பெரிய வீட்டுல ஸ்பேஸ் இல்லையா, அது வேற கதை. அப்படின்னா நமக்கு பேரண்ட்ஸுக்கு செய்ய முடியலைன்ற கவலை இருக்குதா இல்லையா? இந்த கவலை உங்க மனசுக்குள்ள இருக்குதா இல்லையா? அதான் அவங்க பாரதி கேட்டாங்க. அடுத்தது, அவங்களை இணைச்சு போகணும்னா இந்த பிள்ளைகள், இந்த சூழலுக்கு வாழ்ந்த பிள்ளைகள், எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கை கண்ட பிள்ளைகள், கியூல நின்றுதான் எங்கேயும் போகணும், சிக்னலை கண்டா நிக்கணும், ஸ்டாப் சைன் வந்தா பிரேக் அடிக்கணும், விதிகளை மீறாது வாழணும்ன்ற ஒரு செட்டப்ல வளர்ந்த பிள்ளைகளை கொண்டு போய் அங்க விட்டோம்னா ஒத்துக்க மாட்டான்ற கவலை உங்களுக்கு இருக்கா இல்லையாங்க? அப்ப நீங்க எங்க இருக்கிறீங்கன்னா, யூ ஆர் கிராஸ் ரோட்ஸ். இந்த பக்கம் பேரண்ட்ஸ், இந்த பக்கம் பிள்ளைகள். இதுல ஓடி 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 சம்பாதிக்கிறோம். ஒரு 16 வயசு வந்தனே இந்த பிள்ளைகளும் விலகி போயிடுது. அவன் நம்மளை மைண்ட் பண்ண மாட்டேங்கிறான். அவன் யாரையோ கூட்டிட்டு வர்றான், நெருக்கமா இருக்கான். நம்ம ஊர்ல எல்லாம் சப்புன்னு இருக்கிறார் அப்பா. அவன் யாரு? எதுக்கு இங்க கூட்டு வர்ற? என் சொத்துல ஒரு பைசா தரமாட்டேன், அப்படியே போயிடு, அந்த தெருவழியே போயிடு. இங்க பேச முடியுமா? உன் சொத்து எவனுக்கே வேணும். I am 16+. I can live on my own. நீ சொத்து கொடுக்க கூடாதுன்னு தான் அந்த வேலையை செஞ்சேன்னுவான். அதுல அவன் பொண்ணை கூட்டிட்டு வந்தாலும் பரவாயில்ல. ஏதோ மேலோட்டமா ஒத்துக்கலாம். நமக்கு நல்லா தெரியுது 6 மாசம் தாங்காது. ஏன்னா அந்த லைஃப் ஸ்டைல் வேற. எப்படி சார் ஒத்து வரும்? நம்ம வாழ்க்கை முறை வேற, நம்ம ஜீன்ஸ்ல இருக்கிறது வேற, அவங்க வாழ்க்கை முறை வேற. ரொம்ப ரேரா ஏதாவது ஒத்து வந்தாதான் உண்டு. அப்படின்னா நம்ம இதுக்கு அதுக்கு மத்தியில அலை பாய்க்கிறோம். ரொம்ப பெரிய கவலை எங்க வந்து நிக்குதுன்னா, ஒண்ணு, பாரதி மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க, நீங்க இங்க இருந்து அங்க போனா அவங்க உங்களை சேர்த்துக்கவே மாட்டாங்க.
வௌவால் மாதிரி தொங்கணும். அங்க போன உடனே சொல்லுவான் பாரு, பணக்கார திமிர். அவன் பேசுறது பாத்தியா, பிள்ளைகளுக்கு தமிழ் சொல்லி கொடுத்துருக்கானா? ஏன்னா நாங்க இருந்து தமிழ் சொல்லி கொடுத்துருக்க அமெரிக்காவுக்கு போயிருக்கோம். அப்படி சொல்றது நம்ம பிள்ளைகள்லாம் எப்படி தமிழ் பேசுது. நீ ஒரு வாரம் அமெரிக்காவுக்கு வந்து உட்காந்து பாரு. இப்போ எல்லாவற்றிலும் குறை கண்டுபிடிக்கிற உறவுகள். சார் நாங்க அங்கேயே தானே இருக்கோம், ஒரு ஃபங்க்ஷன்ல சொந்தக்காரர்களை கூட்டி சேர்க்க முடியுதான்னு பாருங்க. ஒரே ஒரு உறவுகளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா ஒரே ஒரு ஃபங்க்ஷன் வச்சீங்கன்னா போதும். வாசல்ல 4 பிரிவா நிப்பாங்க, 4 குரூப் நிப்பான். இவன் அவனை பார்த்து முறைப்பான், அவன் இவனை பார்த்து முறைப்பான். நமக்கு இவங்களுக்கு எல்லாம் ஏன்டா இன்விடேஷன் கொடுத்தோம்னு நொந்தே போகும். இன்னும் சில பேர் போட்டோவுக்கு போஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான், இன்னும் சில பேர் மேடையிலேயே இருப்பான், இன்னும் சில பேர் சாப்பாட்டு ஏரியாவிலே இருப்பான், இன்னும் சில பேர் மொய் செய்கிற ஏரியாவிலே இருப்பான். இவ்வளவு இருக்கும், மேய்க்க முடியாது. எல்லா வயதிலும் நாம் தடுமாறுகிற இடம் எது என்றால் உறவுகளை சேர்ப்பதும் காப்பதும் பணத்தை சேர்ப்பதை விட பல மடங்கு பெரிய சவாலாகத்தான் இருக்கிறது. மாற்று கருத்தை கிடையாது. காசு இல்லாமல் நாம் காயப்படுவதை விட காசெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சொந்தக்கார சொல்ற ஒரு சொல்லுல காயப்படுறோம் பாருங்க, அதுதான் மிக 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 அதிகம். அது நம்ம மனதுல வாழ்நாள் முழுக்க இருக்கும், கொஞ்சம் கூட மாறாது. எல்லாருக்கும் நல்லவர்களாக இருப்பது என்பது நடுத்தர வயதில் மட்டுமல்ல, எல்லா வயதிலும் உறவுகளை காப்பதும் பாதுகாப்பதும் தான் பெரும் சவால் என்று எனக்கு தோன்றுகிறது. அதுக்காக உறவுகளை வேண்டாம்னு சொல்லிடாதீங்க. உங்கள்கிட்ட வேண்டுகோளா வைக்கிறேன், 1000 குறைகள் இருந்தாலும் நீங்கள் இருக்கிற உயரத்தில் இருந்து கொண்டு நிறைய விஷயத்தை பார்த்துட்டீங்க, அதுக்குள்ள உறவினரின் குறைகளை பெரிதுபடுத்தாதீர்கள். எப்படி இருந்தாலும் நம்ம ஊர்ல ஒரு பழமொழி உண்டு, மலைக்கு போனாலும் மச்சா மாமன் தயவு வேணும்னு. ஊர்ல பழமொழி உண்டு. அதனாலதான் ஐயப்ப கோயிலுக்கு மாலை போடுறவனுக்கு மச்சா ஒரு செயின் போடுவான். முத தடவை தான், வருஷம் போட மாட்டான். மலையேறி போனாலும் மச்சா மாமன் தயவு வேணும்னு. உறவுகளை தள்ளிடாதீங்க. தங்க கடிகாரம் வைர மணியாரம் தந்து மனம் பேசுவார், மாமன் தங்கை மகளான மங்கை உனக்காக உலகை விதை பேசுவான்னு தாய் மாமன் உறவை கண்ணதாசன் சொல்லியிருப்பார். என்ன வரிய நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமேனு எழுத ஒரு கவிஞன் பிறக்கணும்னா அவன் கண்ணதாசனாக மட்டும்தான் இருக்கணும். எல்லா இடங்களிலும் உறவுகளை பெருமை பேசியவர் கண்ணதாசன். உறவுகளை மட்டும் விட்டுறாதீங்க, கொடுக்க முடிஞ்சதை கொடுங்க. உங்க உறவுகளுக்குள்ள யாராவது கஷ்டப்பட்டானா அவனை படிக்க வைங்க. மருத்துவ செலவு வேணும்னா முடிஞ்சா கொடுங்க. உங்க சித்தப்பா ஒருத்தர் நீங்க முத 6ஆம் கிளாஸ் சேரும்போது உங்க அப்பா வர முடியலன்னு அவர் கூட்டிட்டு போய் சேர்த்திருப்பாரு. ஒரு நேரம் உங்களுக்கு உடல் நலம் இல்லைன்னா உங்க கூட ஆஸ்பத்திரியில உட்கார்ந்து இருந்திருப்பாரு. இன்னைக்கு அவர் இல்லாம இருக்கலாம், அவர் மகன் கஷ்டப்படலாம். இந்த சித்தப்பாவுக்காக அவனை ஞாபகம் வச்சுக்கணும். சித்தப்பாவுக்காக ஏதாவது செய்யுங்க. உங்க அத்தை உங்களை தூக்கி வச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க சின்ன வயசுல, அத்தை மடி மெத்தையடின்னு ஆடி இருப்பீங்க. இந்த அத்தை இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், அந்த அத்தையோட பையனோ பொண்ணோ கஷ்டத்துல இருக்கலாம். அவங்கள நினைச்சு முடிஞ்சா உதவி செய்யுங்க. நீங்க உதவி செய்யறதுனால அவங்க உங்களை மதிப்பாங்கன்னு மட்டும் நம்பிடாதீங்க. என்ன கொடுத்தா 10,000 தான் கொடுத்தான், அவன் நினைச்சா 1 லட்சம் கொடுத்துருக்கலாம் கூட சொல்லுவாங்க. ஆனா உங்க மனசுல ஒரு குற்ற உணர்வு வராது இருக்கணும்னா போய் திரும்பும் போது கொஞ்சம் உதார குணத்தோடு உறவினர்களுக்கு ஏதாவது செய்யுங்கள்.